2 காமெடினா அவர் நடிக்க வர மாட்டாரு. ஓ ஒரு நாள் பார்த்துட்டு டப்பிங் என்னங்க சந்தானம் இருக்காரு அந்த படத்துல. சார் அது அங்கே தான் சார். முதல் படம் பெரிய ஹிட்டு, 100 நாள் போஸ்டர்லாம் ஒட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து த்ரிஷா, தனுஷ் அவங்க தான் நடிக்கிறாங்க. இல்லை அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சூர்யா சார் கிட்ட சொன்னோம், கார்த்திக் கிட்ட சொன்னோம், விஷால் கிட்ட சொன்னோம். கதை கேட்ட அத்தனை ஹீரோ சார் இன்டர்வியூவில் ஒரு ஃபைட் இருந்தால் நல்லா இருக்குமா சார், ஏமாத்திட்டாங்க. ஆமாண்டா நாட்டுக்கோழி போறேன்னு சொல்லி போட்டாங்கடா. ஆமாண்டா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஆடா மானங்கட்ட ஈத்திர பயல. சுத்துது எங்காரு. ஹலோ ஆல், வெல்கம் டு சன் நெக்ஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட். இந்த எபிசோட்ல என் கூட இருக்கிறது நம்ம மனசுக்கு நெருக்கமான படங்கள் பல கொடுத்த டிரெக்டர் ஆர் கண்ணன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட். ரைட் சார், உங்களோட படங்கள் பொதுவாகவே பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். டு பி ஆனஸ்ட், முக்கியமாக சில காட்சிகள் இன்றைக்குமே அந்த காட்சியை திருப்பி திருப்பி போட்டு பார்க்கும்போது அந்த இமோஷன் மாறவே மாறாது. அண்ணா லூசு தள்ளிக்கோ ஒன்னும் இல்ல. வாட்ச்மேன பேப்பர் போடுறவன், குப்பை அள்ளுறவன், குச்சி ஐஸ் விற்கிறவன், இவங்களெல்லாம் அண்ணான்னு கூப்பிடுறா. என்ன பார்த்தா வாடா போடான்னு கூப்பிடுறா. உன்னை வாடா போடான்னு கூப்பிடுறதே மரியாதையான வார்த்தை. நான் சொல்றத கேளு, இல்ல 2 பேரும் சேர்ந்து மாட்டீங்க. சனிக்கிழமை அதுமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டலடா. சனிக்கிழமை வீட்டு விட்டு ஓடி போனா பரவாயில்லையா? உள்ள போ. போய் ஒரு அழகான காதல் கதை நீங்க எடுக்கும்போது அந்த மனநிலை, அந்த மாற்றம் எப்படி இருந்தது சார்? நம்ம இதுக்கு ரெடியா ஆயிட்டோமா அப்படின்ற கேள்வி இருந்ததா உங்களுக்கு? இல்லை முதல் படம் பெரிய ஹிட்டு, 100 நாள் போஸ்டர்லாம் ஒட்டிட்டாங்க. பேரு வச்சு அடுத்தது வந்து பரத் தமன்னா வந்து கண்டேன் காதலைன்னு ஒரு படம். அது ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. அது ஃபஸ்ட்டு வந்து த்ரிஷா, தனுஷ் அவங்க தான் நடிக்கிறாங்க. கண்டேன் காதலை கண்டேன் காதல ஃபஸ்ட்டு வந்து த்ரிஷா, தனுஷ் அவங்க தான் காம்பினேஷன். அப்புறம் ஏதோ ரீசனால அது நடக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பரத் தமன்னா உள்ளே வந்தாங்க. தமன்னா வந்து செகண்ட் மூவி கல்லூரி முடிச்சுட்டு இது வந்தாங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா வந்து ஹீரோயினுக்கு ஃபுல் படம் அதில் இருக்கும். ஒரிஜினல் வந்து ஜபி மெட்னு ஒரு படத்தோட ரீமேக் அது. ஆக்சுவலா அந்த படம் வந்து கரீனாவும் ஷாஹித் கபூரும் பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுல இல்லாத ஒரு விஷயம் நான் ஸ்கிரிப்ட்ல நான் என்ன பண்ணேன்னா காமெடி சேர்த்தேன். தமிழுக்கு அது கொஞ்சம் அவ்வளவு ஒரு எலைட்டா அந்த படம் தாங்காது. தமிழுக்கு கொஞ்சம் கமர்ஷியல் தேவைப்படும். கொஞ்சம் வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், சந்தானது காமெடி ஆட் பண்ணேன் நான். You are under arrest. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு அந்த எங்க போற? முதுகு மட்டும் தான் தெரியுது. அதுக்காக ஸ்க்ரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இம்புட்டு தான் தெரியும். அப்ப நான் இங்கிட்டு இருந்தே பாத்துக்கிறேன். அவர் வந்து தமன்னா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருன்ற ஒரு ட்ராக் வந்து ஃபுல்லாவே கொண்டு வந்து ஒரு மொத்தத்தில் ஒரு 3 to 4 days தான் நடிச்சார் சந்தானம். ஆனால் படம் ஃபுல் இதே வந்து ஒரு 4 days ஸ்கிப்பே பண்ண முடியாது சார். ஆனால் ஒரு 4 நாள் ஃபுல்லாக இருப்பார். அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போகும்போது அவங்க அக்கா சொல்லுவாங்க, பர்றா வெள்ளிக்கிழமை அதுவும் ஓடி போயிட்டாரு, சனிக்கிழமை ஓடி போட பரவாயில்லையான்ட்டு திட்டுவார் அவர். பஞ்ச் சார், ஒன்னொன்னு வேற அடுத்து ஓடி போறதுக்கு லைனா உட்கார்ந்துருங்க அப்படின்னு. வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டலடா. அப்போ சனிக்கிழமை வீட்டு விட்டு ஓடி போனா பரவாயில்லையா? என் கூட அக்கா வந்து பிறந்து தொலைஞ்ச. உள்ள போ. பாத்தியா, அடுத்து வரிசையா ஓடி போறதுக்கு இப்போ உட்காந்து ஒத்தியை பாக்குதுங்க. உள்ள போங்க, உள்ள போங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதுல எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. லவ் பரத் வந்து சான்ஸே இல்லை. அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு ஆர்டிஸ்ட், டெடிகேட்டான ஆர்டிஸ்ட். அவ்வளோ சின்சியராக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. தமன்னாவுக்கு அவ்வளோ பயங்கர ஒரு சேலஞ்ச் இருந்தது. எப்படி இதை ரீக்ரியேட் பண்ணணுன்ற ஒரு இது இருந்தது. ஆமாம். உன் முகம் எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கரெக்ட். இப்பதான் நீ சூப்பரா இருக்க. எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். முகத்தை ஹாப்பியா வச்சுக்கிட்டாதான் மனசும் ஹாப்பியா இருக்கும். எந்த குழப்பமும் வராது. ஓகே? நீ என்ன மாதிரி மாறிட்ட? மாத்தினதே நீ தானே. தியேட்டர்லேயே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகும்போது தெரிஞ்சது ஹவுஸ்ஃபுல். அப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தாங்க. அந்த படம் அப்போ பெரிய ஹிட் ஆனதுக்கு சன் டிவி பெரிய ப்ளஸ். ஏன்னா அவங்க ப்ரொமோஷன் அடிச்சாங்க பாருங்க, அப்படி இருந்தது. ஏன்னா அந்த படத்தோட பெரிய வெற்றி வந்து சன் டிவி தான்.
சாருக்கு ஸ்கிரிப்ட்ல நிறைய வேலை இருந்திருக்கும். இங்க சந்தானம் சாரோட ட்ராக் ஆட் பண்ணது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் பெரிய காட்சி. சேலஞ்சு எல்லாம் வந்து எனக்கு வந்து கம்பேரிசன் வந்து ஈஸியாக வந்துடும். எனக்கு படத்தில் அது கிடையாது. என்னோட ஓன் ஸ்கிரிப்ட் செகண்ட் படம் ரீமேக்னும் போது ஈஸியாக கம்பு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால ரொம்ப கவனமாக இருந்தோம் நாங்கள். சரி, அதெல்லாம் தாண்டி அவுட்ஸ்டாண்டிங்கா நிறைய காட்சிகள் இன்னைக்கும் நிக்குது சார். அந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சீனை தான் கண்டேன் காதலில இருந்து பார்க்க போறோம் நம்ம. ஷூர். வணக்கம் 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 அக்கா. சாப்பிடும் போது யாரும் எந்திரிக்க கூடாது, உட்காருங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏடா மகனே, எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீசை மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரள்வாங்க. தேவர் மகன்ல சிவாஜி சார் வரும்போது எல்லாரும் எழுந்துப்பாங்க, எல்லாம் உட்காருனாரு. அதை மைண்ட்ல வச்சு தான் அது தேவர் மகன்ல ஷூட் பண்ண வீடு தான். அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் அவர் வரும்போது ஊர்ல பெரியவர் அப்படின்ற போது உட்காருங்கன்னு பில்டப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஏதோ பெரிய ஆள் மாதிரி பாஞ்சு இந்த மாதிரி லோக்கல் வேலைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன் ஹோல்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் சிங்கமுத்து தான். கூட ஒருத்தர் வேணும், யாரு போடலான்னும் போது படம் நடக்கிற கதை வந்து தேனின்னும் போது அந்த மண் வாசனையோட ஒருத்தர் வேணும்னும் போது அவர் அண்ணனை கூப்பிட்டு வர வச்சு அவருக்கு இவ்வளோ பெரிய மீசை ஒன்று அங்கே ஊர்க்காரங்க மாதிரியே நாங்கள் கிரியேட் பண்ணோம். சொல்றா சொல்றேன். என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க? அடிச்சா சிலுவா கிழிஞ்சு சொன்னாங்க. அத சொன்ன சொல்றேன். அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு, மேல மேல மேல. சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா ஐயோ கடவுளே. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, எல்லா சீனும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓடி போய் சொல்லுவாரு, மாமா ஏமாத்திட்டான். ஆமாண்டா, நாட்டுக்கோழி போறேன்னு சொல்லி போட்டுட்டாங்கடா. நான் ஆளை மாத்தி கட்டி பிடிச்ச சொன்ன, நீ வந்து திங்கிறத பத்தி சொல்றேன்ட்டு எல்லாமே நாங்க ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருந்தோம். பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாண்டா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழிய போட்டாங்கடா. நம்ம ஏமாத்திட்டோம்டா. ஆட மானங்கட்ட ஈத்திர பயல, அவ ஆளை மாத்தி கட்டி புடிச்சிட்டான்னு அடி வயிறு கலங்கி வந்தா இவன் குடலு கோழிய மாத்திட்டாங்களா? நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா, பேப்பயல ஈத்திர பயல. ஏன்னா ஒரு படம் ஓடுறதுக்கு ரொம்ப பிளஸ் தேவைப்படும்னா காமெடி தேவைப்படும். ஒரு அந்த என்டர்டைன்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அது தேவையான இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணோம். எல்லா இடத்துலையும் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணால் அது தகட்டிடும். காமெடி எங்கே தேவையோ அந்த இடத்துல கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ஈஸியாக அவங்க கேட்சப் பண்ணிப்பாங்க, கனெக்ட் ஆகிடுவாங்க ஆடியன்ஸ். இப்போ தமன்னா அவங்களோட கேரக்டர் வந்துட்டு பேசும்போது பயங்கர நாட்டி, அப்படி பயங்கர இதுவாக இருக்கும். ஆனால் ரியலாக அவங்களுக்கு வந்து தமிழ் ஓரளவுக்கு தான் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த டைமில் எப்படி இதை வந்து வாங்குனீங்க? ஏன்னா படப்படன்னு பேசுவாங்க. லிப்சிங்க்கு ரொம்ப முக்கியம். அந்த தமன்னா நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு கேர்ள். ஈஸியாக அவங்க கேட்சப் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும். கேரக்டர் என்ன, நம்மளுக்கு என்ன சேலஞ்சு, எனக்கு டைரக்டராக என்ன கம்பேரிசன் வருமோ அதே தான் அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது. நாளைக்கு வந்து கரீனா கபூரை நம்ம கம்பேர் பண்ணிடுவாங்க, நம்மள வந்து ட்ரோல் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு கவனம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அது வந்து ஒரு கிங்கு மாதிரி நம்மளுடைய கிரவுண்டு. ரீமேக் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் தான், அது கஷ்டம். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்மளை வந்து காலி பண்ணிடுவாங்க, சுற்றி அடிச்சிருவாங்க. இம்தியாஸ் அலி வந்தார் சென்னைக்கு. வந்து நான் என்னென்னலாம் மிஸ் பண்ணனோ அதெல்லாம் டைரக்டர் கண்ணன் வந்து சரி பண்ணாரு. நான் மிஸ் பண்ணதை இவர் கரெக்டாக இங்கே பண்ணியிருக்காருன்னு அவர் ஸ்டேஜில் சொன்னார். அவர் அது எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் படம் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணார். உங்களோட முதல் ஸ்டோரி சொன்னீங்க இல்லையா, ஜெயம் கொண்டான். அந்த முதல் படம் வந்துட்டு எல்லாருமே சினிமாக்குள்ள என்ட்ரு ஆகும்போது ஊரே திரும்பி பார்க்கணும் நம்மள. படம் எடுத்தா ஐயோ இப்படி இருக்கே, ஐயோ அப்படி இருக்கே பேசணும்னு நினைப்பாங்க. அப்போ டைம்ல வளம் வந்துட்டு இருந்த ரொமான்டிக் ஹீரோ ஒருத்தரை பிடிச்சி இழுத்து, வா நீதான் அண்ணன். இன்னொரு பக்கம் ஒரு சூப்பரான ஹீரோயின், வா நீதான் தங்கச்சின்னு போட்டு ஒன்று பண்ணீங்க பாருங்க. இது பிடிங்க. என்ன இது பிடிங்க. MITல கிடைச்ச அட்மிஷன் லெட்டர். நானே சின்ன வயசு புள்ள என் காலில் போய் விழுந்துகிட்டு யாரும் பண்ணாத உதவியை நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க கடவுள் மாதிரி. இல்லை, அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு சூர்யா சார் கிட்ட சொன்னோம், கார்த்திக் கிட்ட சொன்னோம், விஷால் கிட்ட சொன்னோம். விஷால் சார் வந்து சார் கிளைமேக்ஸ் அதில் என்ன பெரிய மைனஸ்னால் வந்து கிளைமேக்ஸில் மட்டும்தான் ஃபைட் இருக்கும். கதை கேட்ட அத்தனை ஹீரோ சார் இன்டர்வலில் ஒரு ஃபைட் இருந்தால் நல்லா இருக்குமா சார்,
சார் அந்த 3வது ரீல் ஒரு ஃபைட் இருந்தால் அப்படி தான் எதிர்பார்த்தாங்களே தவிர, அந்த ஃபைட்டை வச்சுட்டா நான் எண்டில் சொல்ல போகிறேன் கிளைமேக்ஸில் இருக்குல்ல எல்லாராலையும் சண்டை போட முடியும். மரத்தை வெட்ட தாண்டா ஒரு கத்தி வேணும், ஆனா மனுஷனை வெட்டுறதுக்கு ஒரு பிளேடு போதும்டா. இத பாருடா, இவங்கிட்ட கொடுத்து பாருடா, இவன் வெட்டுவான். இந்த ஆட்டோக்காரன் வெட்டுவான்டா, இந்த பொம்பளைங்க வெட்டுண்டா, ஏன் இந்த பொண்ணுங்க கூட வெட்டுண்டா. டேய் நீ காசு சரியா இருந்தா தான்டா வெட்டுவ, ஆனா காரணம் சரியா இருந்தா இங்க எவனும் வெட்டுவான்டா. சார் விவேக் சார் அவரோட ஒர்க்ஸ் வந்து இன்னைக்குமே நம்ம எல்லாரையுமே ரொம்ப ரசிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அவர் நம்ம கூட ஃபிசிக்கலாக இல்லை அப்படின்னாலும் நிறைய ஒர்க் மூலமா நம்ம எல்லாருமே என்கேஜ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவர் எவ்வளோ க்ளோஸ்? விவேக் சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணும்போது பீக்கில் இருக்காரு, டேட்டே கிடைக்காது, அவ்வளோ பீக்கில் இருந்தார் அவர். ஸோ எனக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சந்தானத்தை நான் தனியாக எடுத்துட்டேன், விவேக் சார் எடுத்துட்டேன். இந்த படத்தில் சந்தானம் இருக்கிறதே நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு வந்து 2 காமெடினா அவர் நடிக்க வரமாட்டார். ஒரு நாள் பார்த்துட்டு டப்பிங்கில் என்னங்க சந்தானம் இருக்காரு அந்த படத்தில். சார் அது அங்கே தான் சார் தெரிஞ்சுதான் நடிச்சிருக்க மாட்டேன். குங்குமம் கொட்டுச்சா மனசு வலிக்குதா, அறிவு இருக்கா, கொட்டினா வலிக்குமா, கொட்டினா வலிக்குமா, ஐயோ யானை மிதிச்சா மாதிரி. படம் பார்த்துட்டு ரொம்ப டப்பிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. உங்களோட குரு 2 பேர் முக்கியமா சொல்லணும், மணிரத்னம் சார் ஒன்று, இன்னொன்று மனோபாலா சார். ஸோ 2 பேருக்கிட்டையுமே இன்னைக்கு வர நீங்க இந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து நான் பெருசா லேர்ன் பண்ணிக்கிட்டேன், என் வாழ்க்கைக்கே அது கம்ப்ளீட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? 2 பேருமே. ஃபர்ஸ்ட் மனோபாலா சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்ன எடுக்க போகிறோன்றது அவர் மைண்டில் க்ளீனாக இருக்கும். ஒரு டைரக்டருக்கு வந்து பெரிய ப்ளஸ் என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு திங்க் பண்ணக்கூடாது, அதை அவர் வந்து கரெக்டாக கம்போஸ் பண்ணுவார். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர் அவர். ஓகே, மணிரத்னம் சார் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு லைப்ரரி மாதிரி தான் அது. அங்கே வந்து எல்லாமே பவுண்டட் ஸ்கிரிப்ட் இல்லைன்னா அவங்க ஷூட்டிங்கே போக மாட்டாங்க. அங்கே புதுசாக ஏதாவது இம்ப்ரோவைஸ் அதெல்லாம் இருக்காது. சும்மா அது வந்து ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரோவைஸ் இருக்குமே தவிர ஸ்கிரிப்டில் போய் சேஞ்ச் இருக்காது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year அவங்க எடுத்துப்பாங்க ஸ்கிரிப்டுக்கு. ஓகே, பவுண்டட் ஸ்கிரிப்ட் இல்லாமல் அவங்க ஷூட்டிங்ஸ் போகவே மாட்டாங்க. ஜெயங்கொண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 10 வருஷம் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணி இதுதான் ஃபைனல் வருஷன் ஸ்கிரிப்டோடு தான் நாங்கள் ஷூட்டிங் போனோம். மணி சார் ஸ்கூல் மாதிரி தான் அதை பண்ணோம். ப்ளஸ் அந்த ப்ரொடியூசர் வந்து சத்யஜோதி தியாகராஜன் சார். ஸோ அவங்க அந்த கம்பெனிலலாம் வந்து நீங்கள் வந்து சும்மா சாதாரணலாம் படம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து மணிரத்னம் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணார், கதிரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, பாலுமகேந்திர சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நம்ம வேலை செய்யும்போது நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவோ எதுவாக இருந்தாலும் அவங்க படத்தை நிறுத்திடுவாங்க. அவங்க கிட்ட வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. ஸோ அப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு அலர்ட்டா சார் ஆரம்பத்துல நீங்க ஒரு மிலிட்டரியில தான் சார் இருந்திருக்கீங்க மணிரத்னம் சார். அடுத்து வந்து உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் நான் அடிச்சு அத்தனை பேரும் நானுங்க தான். சுத்துது இந்த